சிவா, இன்னைக்கு என்ன ஆதியோட முகத்துல களியே இல்லாம இருக்கு? ஒருவேளை நம்ம ஆதி ஏலியனை பார்த்துட்டான் போல இருக்கு. அதனாலதான் பயத்துல குரலே வர மாட்டேங்குது போல. அட எல்லாரும் சும்மா இருங்கப்பா. எப்ப பாரு ஒரே கிண்டல். நான் எங்க ஊருக்கு போறேன். அங்க போனா உங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதான் சோகமா இருக்கு. ஆதி, இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாருக்குமே லீவ் தானப்பா. நீ போறன்னா உன் கூட நாங்க எல்லாரும் வரோம். என்னது என்னது நிஜமாவா? நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா செம ஜாலியா இருக்கும் தெரியுமா? அது மட்டும் இல்ல, ஒரு வாட்டி எங்க ஊர்ல இப்படிதான் ஆச்சு. நான் எங்க அப்பா அம்மா கூட பிக்னிக்கு போனேன். ஒட்டுமொத்த கிராமத்தையும் கூட்டிட்டு போலான்னு ஆசை. ஆனா கூட வர யாருமே தயாரா இல்ல. அதுக்கப்புறம் நான் செஞ்ச வேலைய பார்த்து ஒட்டுமொத்த கிராமம் போது நிறுத்தாதி. மத்ததெல்லாம் நாங்க கிராமத்தாளுங்களை பார்த்து கேட்டுக்கிறோம். அப்படி நீ என்னதான் பண்ணேன்னு? என்னதான்? ஏன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் எங்க கிராமத்துல என்னென்ன பண்ணேன்னு உங்ககிட்ட சொன்னேனோ அதை எதையுமே நீங்க என் கிராமத்து ஆளுங்க கிட்ட கேட்கவே கூடாது. அப்புறம் அவங்களாம் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? ரொம்ப சிம்பிள். போய புள்ள கதை விட்டுருக்கான்னு நினைப்பாங்க. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம். வீட்டுல இருக்கவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணணும்ல. வீட்டுல எல்லாரும் ஒத்துப்பாங்கப்பா. அவங்க கிட்ட ஆதி கூட போறேன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன விஷயம் சம்சேர் சிங் சார்? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே? நல்ல சந்தோஷமான விஷயம்தான். என் பையன், மருமக, என் பேரன் எல்லாரும் வராங்க. அட, பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க பாருங்க. எப்படா இருக்கா செல்லம்? உன்னை பார்த்து எத்தனை மாசம் ஆச்சு? வணக்கம் தாத்தா. அடடே, சிவா, ரேவா, யூடி, வாங்கப்பா. வாங்க வாங்க, எல்லாரும் பசியில இருப்பீங்க. எல்லாருக்கும் சாப்பாடு தயாரா இருக்கு. வாங்க. ஆதி, பார்டருக்கு அந்த பக்கம் என்ன கிராமம் இருக்கு? அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நீ எப்பயாவது பேசியிருக்கியா? அந்த பக்கம் இருக்க கிராமம் காலியா இருக்கு. நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா என்னன்னு தெரியல, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப அங்க யாருமே இல்லப்பா. பாஸ், தங்க பிஸ்கட் எல்லாத்தையும் இந்த பேக்ல போட்டு வச்சுட்டோம். இந்த பார்டருக்கு கீழே இருக்கிற சுரங்கத்து வழியா நாங்க அதை கொண்டு போய் அந்த பக்கம் இருக்கிற நம்மளோட ஆளுங்க கிட்ட கொடுத்துடுறோம். என்னோட பேரு பாஷா சோனா. என் வேலையை தங்கத்தை கடத்துறது தான். எனக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும். அதை விட தூங்குறவங்கன்னா எனக்கு இன்னும் பிடிக்கும். பாஸ், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நான் கொஞ்சம் தூங்கிக்கட்டுமா? பாஸ், எனக்கும் பயங்கரமா தூக்கம் வருது பாஸ். தூங்குங்க தூங்குங்க. தங்கமும் தூங்குறவங்களும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். சரி சரி, இந்த தங்கத்தை சீக்கிரமா பார்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு காசை கையோட வாங்கி. என்ன எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க? தங்கத்தை யார் அந்த பக்கம் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவா? எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிங்க, வேலைய பாருங்க. அந்த டார்ச் சிக்னல் யார் யாருக்கு கொடுக்கறா? அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். அமைதியே விட்டுடு. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. வேணாம். இந்த இதுல உங்க பணம் 5 கோடி இருக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஜாக்கிரதையா திரும்பி போங்க. ஓகே. ஏய், யார் நீங்கெல்லாம்? இங்க என்ன பண்றீங்க? ஏய், நீ யாரா சின்ன பையா? உனக்கு இங்க என்னடா வேலை?
பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இந்த பையன் ரொம்ப மோசமானவனா இருக்கான். முதல்ல இங்கிருந்து தப்பிக்கிறது தான் நல்லது. சின்ன பையா, பாலைவனத்துல ஒட்டகம் மட்டும்தான் வேகமா ஓடும். நீ படிச்சது இல்லையா? ஒன்னாலலாம் இந்த இடத்துல சைக்கிளை வேகமா ஓட்ட முடியாதுடா கண்ணா. இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு என்ன பிடிக்கணும்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத. என்னால முடியும். இந்த பயங்கரமான ஆளா தான் இருக்கான். அவன் ஓட்டுறது சாதா சைக்கிளா இல்ல மோட்டார் சைக்கிளான்னு தெரியலையே. ஓடாத டேய், காப்பாத்துக்கடா. சாரி சிவா, என்ன மன்னிச்சிரு. நான் எஸ்கேபே. என்ன அடி அடிக்கிறான்? சிவா, தம்பி உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகல அங்கிள். அவங்க தங்கத்தை ஸ்மகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, பார்டர் தாண்டி வந்து தங்கத்தை கொடுத்துட்டு போறாங்க. அடடா கண்ணா, நீ உண்மையிலே நல்ல வேலை பண்ணியிருக்க. ஆனா மறுபடியும் அவங்க கூட சண்டை போடாத. அவங்க ரொம்ப மோசமானவங்கப்பா. அந்த கிராமத்துல இருக்கிறவங்களே அவங்கள பார்த்து ரொம்ப பயந்து ஊரை விட்டு போயிட்டாங்க. கொடுப்பா, இந்த தங்கத்தை என் கையில கொடுத்துறேன். நான் கொண்டு போய் இதை போலீஸ் கிட்டயே கொடுத்துட்றேன். நல்ல வேலை நான் இல்லாம போயிட்டேன். இல்லைன்னா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பேன். என்ன சிவானி, அவனை போய் ஓட விட்டுட்டேன். நான் இருந்திருந்தேன்னா லெஃப்ட்ல ஒரு அடி, ரைட்ல ஒரு அடி, முடிஞ்சுதான் அவன் கதை. அதுக்கப்புறம் என்ன, அவன் என் கால விழுந்து கெஞ்ச கதற. அவனை அப்புறமா பார்த்துக்கிறேன். ஹலோ, என்னோட பேரு தான் பாஷா சோனா. நான் செய்யற வேலை தங்கத்தை கடத்துறது. தங்கமும் எனக்கு பிடிக்கும், தூக்கமும் பிடிக்கும். தூங்குறவங்கள பார்த்தா எனக்கு இன்னும் பிடிக்கும். சரி சொல்லு, என்ன விஷயம்? என்னது? என்ன சொல்றனே? இது நடக்க வாய்ப்பே இல்ல. பாஸ், என்ன பாஸ் கேட்ட கனவா? இது கனவு ஒன்றும் இல்லடா. இந்த தடவை பிசினஸ் கெட்டு போயிடுச்சு. ஏதோ ஒரு சின்ன பையன் நம்ம ரகு ராஜாவை அடிச்சிருக்கா, நம்ம தங்கத்தை எடுத்துட்டு போயிருக்கா. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஒரு சின்ன பையனால எப்படி நம்ம ஆளுங்களை அடிக்க முடியும், இந்த வேலையெல்லாம் பண்ண முடியும்? பார்டரை தாண்டி வரக்கே நடுங்குவாங்க. இதை யார் பண்ணது? ஏய், என்ன பண்ணலான்னு யோசிங்க. வா, கிராமம் உண்மையிலே ரொம்ப அழகானது இல்ல சிவா? ஆமா, முக்கியமா இந்த கிராமம் ரொம்ப அழகா இருக்கு. அடி, நீ அங்க என்ன பண்ற? இதான் எங்க ஹேங் அவுட். சிட்டில கூட இதே மாதிரி நாங்க ஒரு மரத்தை ரெடி பண்ணிருக்கோம் தெரியுமா? இதுல உட்காந்து ஜாலியா நாங்க அரட்டெல்லாம் அடிப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் மேல போகலாம். ஏய் வேண்டாம், இத்தனை பேர் ஏறினா வெயிட் தாங்காம உடைஞ்சிரும். அடி, அந்த சைக்கிளை ஸ்டாண்ட் பண்றத பத்தி சொல்ல. ஆமா, நீ சிட்டில எப்படி உன்னோட சைக்கிளை வச்சு எல்லா ரவுடி பசங்களையும் அடிச்சேன்னு எங்களுக்கு சொல்லுப்பா. ஆமா அடி, சொல்லு. அங்க நீ எந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணுவ? மலை மேலலாம் நீ எப்படிப்பா சைக்கிள் ஓட்டுவ? அது எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. ஆதி, இங்கேயுமா? அப்ப சிவா பண்ண எல்லாத்தையும் நீ பண்ணதான் இங்க சொல்லி வச்சிருக்கியா? என்ன பண்றது நண்பா?
டைம் பாஸ் பண்றதுக்காக இப்படி எல்லாம் ஏதாவது அடிச்சு விட வேண்டியதுதான். ஆதி சொல்லுப்பா சொல்லு. ஏன் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் சொல்லலாம்ல. ஆமா ஆமா ஆதி, நீங்க பண்ண சாகசம் சாதனை எல்லாம் சொல்லுங்க. நாங்க போய் கிராமத்தை ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வரோம். அது நேத்து நைட்டு ஸ்மக்லர்ஸ் நீ எப்படி அடிச்சு புடிச்சியோ அந்த கதையை ரன்னிங்ல விடு. ஆக்சுவலா நேற்று நைட்டு என்ன ஆச்சுன்னா, நம்ம பார்டர்ல லைட் எரியறத நான் பார்த்தேன். இவன் எப்பவும் திருந்தவே மாட்டான். காசு காசு கொடு, இதுல மொத்தம் 10 கோடிக்கு இருக்கு. அங்கிள், ஆ? தங்கத்தை செக் பண்ணி வாங்க மாட்டீங்களா? ஒருவேளை அது டூப்ளிகேட்டா இருந்தா? இது அதே பையன் தானே உங்களை புரட்டி எடுத்தானே. ஆ. எங்களால அடி வாங்க முடியாதுப்பா, நாங்க முதல்ல கிளம்புறோம். ஆ? அங்கிள், இனி முடிவை நீங்க தான் எடுக்கணும். நீங்க இப்ப ஓடுவீங்க, நான் சேஸ் பண்ணுவேன், புடிச்சு பயங்கரமா அடிப்பேன். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. ஏய், நீ ஒரு சின்ன பையன்டா, சின்ன பையன். அதையே மறந்துடுறியா நீ? ஓ, வீட்ல கேரமோ கிரிக்கெட்டோ விளையாடு. இங்க வந்து ஏன்டா எங்க கூட விளையாடுற? கொஞ்சமாவது அமைதியா இருக்கியா நீ? நிம்மதியா எங்களால ஸ்மக்லிங் கூட பண்ண முடியல. நண்பர்களே, இன்னைக்கு நாம யாருன்னு இவனுக்கு காட்டி ஆகணும். எல்லாரும் ரெடியா இருங்க. நான் ஜூட்டுன்னு சொன்னதும் எல்லாரும் ஒரே டைம் அட்டாக் பண்ணணும். புரிஞ்சதா? வாங்க. ஓகே, எஸ்கேப் ஆயிடுவோம். ஐயா, தப்பிச்சிட்டோம். ரேவா, நீ உடனே சர்பஞ்ச் சாரை கூட்டிட்டு வா. நான் உங்களை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். ரொம்ப தூரம் வந்துட்டீங்க அங்கிள். இப்ப நீங்க இறங்கலாம். நண்பர்களே, போனா போது சின்ன பையன், நாம இவனை விட்டுடலாம். சின்ன பசங்களை அடிக்கிறது கையால் ஆகாதவன் செய்யற வேலை. திடீர்னு அவசரப்பட்டு சின்ன பையன் மேல கைய வைக்க கூடாதுப்பா. நான் ரொம்ப நல்லவன், அதனால அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். ஹேண்ட்ஸ் அப். சர்பஞ்ச் ஐயா, நான் தான் தங்கத்தை ஸ்மக்லிங் பண்ணுவேன். என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க ஐயா. இந்த சின்ன பையன் என்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சின்ன பின்னமாக்கிடுவான் போல இருக்கு. கனவுல கூட ஸ்மக்லிங் இனி நாங்க பண்ண மாட்டோம். உனக்கு ஏதோ நல்ல நேரம் நினைக்கிறேன், அதனாலதான் நான் இங்க வரல. இல்லைன்னா உன அப்படியே இருப்பா இரு நான் கொஞ்சம் பின்னாடி போய் நினைக்கிறேன். ஆ, ஆ, ஆ. ரகுராஜா, அழுகிறதெல்லாம் ஜெயில போய் அழுதுக்கோ. இங்க அழுது எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. சிவா, தேங்க்யூடா கண்ணா. இனிமேல் நீ ஆபத்துல சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஆதியோட அப்பா சிவாவை கூட்டிட்டு நாளைக்கு காலையிலேயே நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும், புரியுதா? இல்லைன்னா அவங்க நிச்சயமா பழி வாங்குறதுக்கு இங்க வருவாங்க. அது இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்தாயிடும். நீங்க சொல்றது சரிதான், நாங்க காலையில கிளம்பிடுறோம். நாளைக்கு தானே போகணும்னு சொன்னீங்க அங்கிள். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா என்கிட்ட இருக்கு. மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஸ்மக்லிங் பண்றவங்களோட கேங் லீடர் பார்டருக்கு அந்த பக்கமா தான் இருப்பான். அவனை என்ன பண்றேன்னு பாருங்க. சார், ஏதோ ஒரு சின்ன பையன் சைக்கிளை பறந்து பார்டர் கிராஸ் பண்றான் சார். எஸ் சார், ஆமா சார், நிஜமா தான் சொல்றேன். எஸ் சார், லொகேஷனை ஜிபிஎஸ் தான் அனுப்புறேன் சார். இப்ப கிளம்புனா நீங்க கண்டிப்பா வந்துடலாம் சார். என்ன, அந்த தங்கம்மா அவன் கைக்கு போயிடுச்சா? காசு வாங்காம பயந்து போய் திரும்பி வந்திருக்கீங்க. உங்களை நான் என்னன்னு சொல்றது? ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து வந்திருக்கீங்க. நீங்க பாஷாவோட ஆளுங்க. பாஷாவோட பேரை சொன்னா இந்த உலகமே நடுங்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து வந்திருக்கீங்க. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பாஸ், இவன் எனக்கு சொன்ன பையன் பாஸ். ஓஹோ, நீதான் அந்த சின்ன பையனா? உன்னை என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஏதாவது நல்ல ஐடியா வரணுமே. நீ பண்ணது தப்புன்னு உனக்கு கண்டிப்பா நான் புரிய வைப்பேன். இவனுக்கு என்ன பண்றதுன்னு நாங்க யோசிக்கிறோம் சார். முதல்ல இந்த சின்ன பையனை புடிங்கடா.
பேலன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கண்ணா கண்ணா தங்கத்தை அடிக்காதப்பா. இதுக்காக தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம். வேணாம் வேணாம் அடிக்காத. வேணாப்பா. சொல்றது கேளு. வேண்டாம். நீ அங்க அடிக்கிறது எனக்கு இங்க வலிக்குதுப்பா. வேண்டாம் 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 தம்பி சொல்றது கேளு. அங்கிள், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபைட் பண்ணலாம்ல? என்னோட பேரு பாஷா சோனா. நான் செய்யற வேலையோ தங்க கடத்தல். ஃபைட்லாம் எனக்கு பண்ணவே தெரியாது. சார் 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 வாங்க சார், வாங்க சார், வாங்க வாங்க. சூப்பர் சார், நல்ல டைமிங் சார், நல்ல நேரத்துல வந்தீங்க சார். நன்றி சார், நன்றி. நான் ரொம்ப நன்றி சார். நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. இந்த பையனை பிடிச்சி ஜெயில தூக்கி போடுங்க சார். இந்த பையன் பேரு சிவா சார். அங்கிருந்து பார்டரை தாண்டி இந்த பக்கம் வந்து என்ன அடிச்சிருக்கான் சார். பாருங்க சார், என்ன அடிச்சது இல்லாம என் ஆளுங்களையும் அடிச்சிருக்கான் சார். தூக்கி போடுங்க சார், ஜெயில போடுங்க சார். பாஷா, நீ எங்களை ஏமாத்த முடியாது. நீ தங்கத்தை ஸ்மக்லிங் பண்றது எங்களுக்கு நல்லா தெரியும். சிவா, நீ செஞ்ச வேலைக்கு உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. சார் என்ன சார் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இவனை பிடிங்க சார், தூக்கி போடுங்க சார். குறைஞ்சது 10 வருஷமாவது நீ ஜெயில இருக்க போற. உன்ன மாதிரி ஆளால தான் இந்த ஊருக்கே கெட்ட பேரு. சாரி சிவா, நான் உன்னையும் அரெஸ்ட் பண்ண தான் போறேன். ஏன்னா நீ பார்டரை தாண்டி உள்ள வந்திருக்க. ஆனா சார், நான் நல்ல காரியம் மட்டும் தானே சார் பண்ணேன். எஸ், நல்ல காரியத்துக்காக தான் நீ உள்ள வந்திருக்க. ஆனா நான் ஒரு அதிகாரி, என் கடமையை நான் செய்யணும். நீ ஏதோ சைக்கிள்ல பறந்து வந்ததா நான் கேள்விப்பட்டேனே. போய் உன் சைக்கிள் எடுத்துட்டு வா. ஆதாரத்துக்கு எனக்கு அதுவும் வேணும். பை பை சார், தேங்க்யூ. பாருங்க சார், அவன் தப்பிச்சு போயிட்டு இருக்கா சார். நண்பர்களே, இந்த வேதாஸ் நகர்ல நம்மளோட ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் இருந்தது. இங்க நம்ம மட்டும்தான் கிங்கு. இப்போ மெகா நெட்வொர்க்னு இன்னொருத்தன் வந்திருக்கான். அப்படி அவன் வந்தானா நம்மளோட பிசினஸ் பாதி ஆயிடும் சார். இங்க பாரு, பாதி ஆகுதோ இல்ல மொத்தமா இழுத்து மூடுறோமோ, அவன் ஏதோ நம்மளை விட நல்ல டெக்னாலஜி கொண்டு வரான். அவன் அந்த பிசினஸை இங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம தடுத்து நிறுத்தி அவனை விரட்டி ஆகணும். ஆனா எப்படி சார், எப்படி? How can we stop them? இந்த வேலையை செய்யறதுக்கே என்கிட்ட ஒருத்தன் இருக்கான். அவனோட பேரு ஜம்பக் ஜாமா. ஹலோ எவ்ரிவன், வணக்கம். என்னோட பேர் தான் ஜம்பக் ஜாமர். நான் நெட்வொர்க்ல இருந்து மனுஷங்க மூச்சு வரைக்கும் ஈஸியா ஜாம் பண்ணுவேன். இவன் முதல்ல ஒரு வாரத்துக்கு நம்ம நெட்வொர்க்கை ஜம்ப் பண்ணி பொதுமக்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான். இந்த ஜம்ப் பண்ண பழிய தூக்கி அந்த மெகா நெட்வொர்க் மேல போடுவோம். அப்புறம் அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் மெகா நெட்வொர்க்காரங்க தான் நம்ம நெட்வொர்க்கை ஜாம் பண்ணிருக்காங்கன்னு நம்ப வைக்க போறோம் இல்லையா? எக்ஸலன்ட் பிளான். வாவ், அவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இழுத்து மூட வைக்க போறோமா? ஹலோ, எங்க இருக்கீங்க? கேன் யூ ஹியர் மீ? ஹலோ மிஸ்டர் சாமி. எங்க கேக்குது இல்ல? சரி, சொல்றத சீக்கிரமா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா நெட்வொர்க் கட் ஆயிடும். 10 கிலோ சக்கரை, உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க. 5 கிலோ கோதுமை மாவு, 1/4 கிலோ பச்சை மிளகாவும் வாங்கிக்கோங்க. 10 கிலோக்கு என்னது? ஹலோ ஏமா, சக்கரை எவ்வளவு சொன்ன? பச்சை மிளகா 10, உப்பா என்னம்மா வேணும்? ஓகே ஓகே. பீம்சிங், வந்ததெல்லாம் வாங்கிட்டு போப்பா. பாப்பா, இந்தாம்மா, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைம்மா. நீ எதுக்காக 10 கிலோக்கு பச்சை மிளகா கேட்ட?
அப்புறம் கோதுமை மாவை எதுக்கு வெறும் 1/4 கிலோ சொன்னேன்? என்னது நீங்க 10 கிலோக்கு பச்சை மிளகாய் வாங்கியிருக்கீங்களா? கோதுமை மாவு 1/4 கிலோவா? அடடா, மூளைய கொஞ்சம் கூட பயன்படுத்த மாட்டீங்களா? இவ்ளோ பச்சை மிளகாவை வச்சு என்ன பண்றது? மத்ததையாவது கரெக்டா வாங்குனீங்களா? கரெக்டா வாங்கிட்டேன். 10 கிலோக்கு உப்பு, 1/4 கிலோக்கு சர்க்கரை. 10 கிலோக்கு உப்பா? அடடா, நான் என்னம்மா பண்றது? என்ன கேட்டுச்சு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நெட்வொர்க் ஜாம் ஆனதுனால ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கம்மா. நெட்வொர்க் தான் ஜாம் ஆச்சு, உங்க மூளையுமா ஜாம் ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 10 கிலோ பச்சை மிளகாவையும் 10 கிலோ உப்பையும் வச்சு நான் என்ன பண்றது சொல்லுங்க. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் தாத்தா. என்ன குட் மார்னிங்? எங்க பார்த்தாலும் நெட்வொர்க் ஜாம். குழப்பத்துல 10 கிலோக்கு பச்சை மிளகாய் வாங்கியிருக்காரு. வேதா சிட்டில ஒட்டுமொத்த மொபைல் நெட்வொர்க்கும் டோட்டலா ஜாம் ஆயிடுச்சு. மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்ட் பண்ண ரொம்ப சிரமப்படுறாங்க. மக்கள் நெட்வொர்க் கிடைக்கணுங்கிறதுக்காக விதவிதமான முயற்சிகளை செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம வேதாஸ் நகர்ல முக்கியமா ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் மொத்தமா ஜாம் ஆயிருக்கு. இது எதனால? இந்த சமயத்துல வேதாஸ் நகர்ல புதுசா ஒரு நெட்வொர்க் கம்பெனி வந்திருக்கு. இதனால மக்கள் ஸ்பீட் நெட்வொர்க் பக்கம் திரும்பி பார்க்கறது இல்ல. மெகா நெட்வொர்க்குக்கு இப்ப மக்கள் அதிகமா ஆதரவு தராங்க. லைன்ல நின்னு கனெக்ஷன்ஸ் வாங்குறாங்க. அத நீங்களே நேரடியா பார்க்கலாம். ஸ்பீட் மொபைலோட எல்லா டவர்ஸும் ஒரே நேரத்துல எப்படி டவுன் ஆகும்? உங்க தாத்தா 10 கிலோக்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டாரா? அப்படின்னா மத்தியானத்துக்கு பச்சை மிளகாவையே சாப்பிடுங்க. ஒட்டுமொத்த ஊருக்கும் ஒரே நேரத்துல எப்படி நெட்வொர்க் ஜாம் ஆகும்? ஒருவேளை வேதாஸ் நகரத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு ஏலியன்ஸ் வந்துச்சோ என்னவோ. ஏலியன்ஸால தான் நெட்வொர்க்கை ஒரே நேரத்துல ஜாம் பண்ண முடியும். கியூடிக்கு சாப்பிடும் போது தூங்கும் போது எப்பவுமே ஏலியன் ஞாபகம் தான். மொபைல் டவர்ல பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. ஒரு தடவை எங்க ஊர்ல ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் போயிடுச்சு. அப்புறம் என்ன, நான் என் உயிரை துச்சமா நினைச்சு அந்த நெட்வொர்க் டவர் மேல ஜம்ப் பண்ணி ஏறி போய் உட்கார்ந்தேன். மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒயர் கட் ஆனதே தெரிஞ்சது. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன்ல. ஒட்டுமொத்த கிராமமும் அப்புறம் என்ன புகழ தள்ளிட்டாங்க. பாத்தியா, ரிப்பேர் ஆன டவரை சரி பண்ண ஆளுங்க வந்திருக்காங்க. இனிமே நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். ஆனா இங்க ரிப்பேர் பண்ண வந்தவங்கள பாரு, அவங்க வண்டிலையும் ட்ரெஸ்லயும் எம்னு போட்டிருக்கு. ஓகே சார். ஆனா அந்த டவர் ஸ்பீட் நெட்வொர்க்கோட டவர். எம்னா மெகா நெட்வொர்க். இவங்க தான்ப்பா அந்த புது மொபைல் நெட்வொர்க்கு. சிட்டி பூரா இவங்கள பத்தி ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு இங்க என்ன வேலை? நீங்க எல்லாரும் மெகா நெட்வொர்க்கை சேர்ந்தவங்க. ஆனா உங்களுக்கு இந்த ஸ்பீட் டவர் கிட்ட என்ன வேலை? ஏய், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? முதல்ல இங்கிருந்து போ. நீ எப்படி பறக்குற? அது இப்ப முக்கியமே இல்ல. முதல்ல நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சின்ன பையா, நீ போய் உன் வேலையை பாரு போ, இல்லைன்னா வேற மாதிரி ஆயிடும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. எனக்கு என்னமோ நீங்க வேணும்னே இந்த ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல ஏதோ தப்பு பண்ணி அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கை ஜாம் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்பதானே உங்களோட நெட்வொர்க் பயங்கரமா சேல் ஆகும். இந்த பையன் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றான். முதல்ல புடிங்க அவனை, சார் கிட்ட கூட்டிட்டு போலாம். இவன் இப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம வேலையை முடிச்சிட்ட உடனே இங்கிருந்து கிளம்பிடுவோம். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன், எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன்.
லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஹலோ லட்டு சிங் சார். ஜம்பக் ஜம்மர் நெட்வொர்க் மட்டும் இல்ல மனுஷங்களோட மூச்சையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். ஆனா நீங்க ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்து ஓடி வந்திருக்கீங்க. சரி விடுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். ஜம்பக் பாஸ் அவன் பையனே இல்ல, அவன் ஒரே பையன் 10 பேர் அடிப்பான் பாஸ். டோன்ட் வரி, அத பத்தி கவலையப்படாதீங்க. நெட்வொர்க் ஜாமர் நெட்வொர்க் மட்டும் இல்ல மனுஷங்களோட மூச்சையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம பிளான் எப்பவும் ஃபெயில் ஆகாது. இப்போ நடக்க போகுது பிளாஸ்ட். ஒவ்வொரு மொபைலும் பிளாஸ்ட். நான் ஏத்த போற வைரஸால எல்லா போனும் பிளாஸ்ட் ஆக போகுது. நம்ம வேகாஸ் நகரத்துல இப்போ ஒரு புது பிரச்சனை ஆரம்பமா இருக்கு. மக்களோட போன் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வெடிக்குது. 1 இல்ல 2 இல்ல, எல்லாமே அப்படித்தான் நடக்குது. ஏன் இப்படி நடக்குதுன்னு யாருக்குமே ஒண்ணும் புரியல. என்னது என்னது உங்க போனு வெடிச்சு போச்சா? ஐ, ஐ, என்னது அங்கேயும் போனு வெடிச்சிடுச்சா? சரி சரி, அது என்னன்னு நானும் பாக்குறேன். பொறுமையா பேசுங்க, பொறுமையா பேசுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே வாங்க, என்ன ஆச்சு நான் கேக்குறேன். ஐயா லட்டு சிங் ஐயா, ஏதாவது பண்ணுங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரோட போனும் ஒண்ணு விடாம பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன சார் நீங்க எங்க எல்லாரோட முகத்தை பாருங்க சார். காதல வச்சு பேசுறது போனா பாப்பான்னு தெரியல, பட்டு பட்டுன்னு வெடிக்குது சார். என்னையா புதுசா கதை விடுறீங்க? அது எப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல போன் வெடிக்குங்கிறேன். ஹலோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் பேசுறேன், சொல்லுங்க. அட யாருப்பா அது? டவர் சரியா கிடைக்கல, நெட்வொர்க்கு ஜாமா. இதெல்லாம் விடக்கூடாது. யாரு? ஜம்பக்கு ஜாமரா? என்னது? அட என்னையா சொல்ற? கொஞ்சம் சத்தமா தான் பேசையா. லட்டு சிங் சார், நான் நெட்வொர்க் டவரை மட்டும் இல்ல மனுஷங்க உயிரையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். பூம்னா என்ன அர்த்தம்னு சொல்லியா? தம்பி என்னையா நடுவுல உள்ள பூந்து வர? நாங்கெல்லாம் உனக்கு முன்னாடில இருந்து இங்கதான் இருக்கோம். சரி போனா போது விடுங்கயா. நான் அந்த வந்து வேகத்துல எப்படி உள்ள போக கூடாது மக்களே. காலையில இருந்து நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. நாங்க தான் முன்னாடி போவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அட என்னய்யா கொஞ்சம் கண்ணுல கண்ணாடி போட்டு பாருங்கய்யா. இப்படி கருகி போய் பாவமா வந்து நிக்கிறது வேற யாரும் இல்லையா, உங்க லட்டு சிங் தாயா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, முதல்ல லைன்ல போய் நில்லுங்க சார். அட போயா. அடடா, இவரு நம்ம லட்டு சிங் சார் தானா? தெரியாம அடிச்சிட்டோம் சார், மன்னிச்சிருங்க. மக்களே, பாஸ் அங்க போறான் பாருங்க, அவன் தான் சிவா. சாலிட் ஃபைட்டர் பாஸ், சும்மா சொல்லக்கூடாது, அடி இடி மாதிரி விழுகும். சாலிடெல்லாம் என்னால ஈஸியா லிக்விட் ஆக்க முடியும். என் மாஸ்டர் பிளானுக்கு முன்னாடி இந்த சிவாக்கு ஒரு பிளானை போட்டே ஆகணும். அதுக்கு நிறைய எல்லாம் மூளையை யூஸ் பண்ண வேண்டாம். அவனை ஃபாலோ பண்ணுங்க, அவன் என்ன பேசுறான்னு உடனே கேளுங்க. வாரே வா, நம்ம எல்லாரும் மெகா நெட்வொர்க்கோட ஆபீஸ்க்கு உடனே போலாம். முதல்ல இதை லட்டு சிங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். மெகா நெட்வொர்க்கோட கதை ஒட்டுமொத்தமா முடிய போகுது. இந்த சின்ன பையன் தான் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பி வைக்க போறதே. அதுக்கப்புறம் ஸ்பீட் நெட்வொர்க் மட்டும்தான் இங்க இருக்கும். இந்த வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு 5 கோடி ரூபாய் ஈஸியா காசை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். டியர் மெம்பர்ஸ், ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நெட்வொர்க்கோட டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகமாக்கிட்டே இருக்கு. மக்கள் கியூல நின்று நம்மளோட நெட்வொர்க் கனெக்ஷனை வாங்குறாங்க. அந்த ஸ்பீட் நெட்வொர்க் டோட்டலா ஜாம் ஆயிட்டதா கேள்விப்பட்டேன். அப்புறம் ஒட்டுமொத்த ஊரும் திணறிக்கிட்டு இருக்கு. எஸ், இது நமக்கு நிச்சயமா குட் நியூஸ் தான். இந்த ஊரு ஃபுல்லா இனிமேல் நம்ம நெட்வொர்க் தான் இருக்கும். ஸ்பீட் நெட்வொர்க் ஜாம் ஆகல, நீங்க ஜாம் ஆக்கியிருக்கீங்க. அப்பதானே மக்கள் உங்க நெட்வொர்க் கனெக்ஷனை வாங்குவாங்க. என்ன பேசுறப்பா? அந்த மாதிரி வேலையை யாரு பண்ணுவா? நீங்க தான் பண்ணிருக்கீங்க, வேற யார் பண்ணுவா? உங்க ஆளுங்களா ஸ்பீட் நெட்வொர்க் டவர்ல உட்கார்ந்து வேலை பார்த்ததை நாங்க கண் கூட பார்த்தோம். ஜாம் பண்ணிட்டீங்கல்ல, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். நீங்களா யாருப்பா? என் ஆபீஸ்ல என்ன நடக்குது? சார் நாங்க உங்க காட்ஸ் தான் சார்.
ஏ சின்ன பையா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க பாஸ் நீங்க ஓரமா போங்க பாஸ் இதை நான் பாத்துக்கிறேன் பாஸ் இன்னைக்கு நான் நெட்வொர்க்கை சரி பண்ணாம விட மாட்டேன். சார் பாத்து. என்ன மன்னிச்சிருக்க பாஸ் இந்த பையன்கிட்ட மோதி எங்களால ஜெயிக்க முடியாது நாங்க கிளம்புறோம் மிஸ்டர் பாட்லி வாலா, உன் பிசினஸ் நல்லா நடக்கணும்னு அந்த ஸ்பீட் நெட்வொர்க்கோட டவர்களை நீ எப்படியோ ஜாம் பண்ணியிருக்க. அதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இங்க என்ன நடக்குது? அந்த கார்ட்ஸ் முதல்ல யாரு எங்க இருந்து வந்தாங்க எனக்கு எதுவுமே புரியல. அவங்க என் ஆளுங்களே இல்ல. ஸ்பீட் நெட்வொர்க்கை நான் ஜாம் பண்ணவே இல்ல சார். யாரோ என் மேல பழி போட பாக்குறாங்க, என்ன மாட்டி விட பாக்குறாங்க. நிறுத்து. நீ எதை சொல்றதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து சொல்லு. அது வரைக்கும் நீ என்னோட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இருக்கலாம். வா. யாருகிட்ட? சரி, பிரச்சனை தீர்ந்தது. இனிமே நெட்வொர்க் ப்ராப்ளம் எங்கேயுமே இருக்காது. இல்ல சிவா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எனக்கு என்ன தோணுது தெரியுமா? மிஸ்டர் பாட்லிவாலா சொல்றது உண்மைதானோன்னு எனக்கு தோணுது. அப்போ அந்த கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்ததும் பாட்லிவாலாவோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருந்தது? ஹேய், நீங்களாம் யாருங்கிற மாதிரி இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கார்ட்ஸ் அங்க வேலை செய்யலன்னு அர்த்தம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்பீட் நெட்வொர்க்காரங்க அவங்க பிசினஸ் நல்லா இருக்கணும்னு இவங்க நெட்வொர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மூடுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. வந்தது ஸ்பீட் நெட்வொர்க்காரங்க தான். இது ஸ்பீட் நெட்வொர்க்காரங்களோட மாஸ்டர் பிளானா கூட இருக்கலாம்ல. வாங்க, இதை பத்தின உண்மையெல்லாம் ஸ்பீட் நெட்வொர்க்கோட ஆஃபீஸ்க்கு போனா தெரிய வரும். கூட நம்ம லட்டு சிங் சரையும் கூட்டிட்டு போகலாம். வெல்டன் ஜம்பக் ஜாமர், நீ உன்னோட வேலையை ரொம்ப கச்சிதமா செஞ்சு முடிச்சிருக்க. யாருக்கும் நம்ம மேல ஒரு சந்தேகம் கூட வரல. இனி இந்த ஊர்ல நம்ம நெட்வொர்க் மட்டும்தான் இருக்கும். சார் ஜம்பக் ஜம்மர் நெட்வொர்க்கை மட்டும் இல்ல, மனுஷங்க உயிரையும் ஜாம் பண்ண தெரிஞ்சவன். டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மாட்டிக்கிட்டீங்களே. பாவம் நீங்க. இது அதே பையனாச்சே, எங்க பாரு முன்னாடி வந்து நிக்கிறான். இவனை விடக்கூடாது. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. முடிங்கடா அந்த சின்ன பயல. You are under arrest. சிவா, சிவா, thank you very much. ஒரு நல்லவரை நீ ஜெயிலுக்கு போகாம தடுத்து நிறுத்தி இருக்க கண்ணா. இத கேட்டா மிஸ்டர் பாட்டிலிவாலா ரொம்ப சந்தோஷப்படுவார். இவ வந்து என் ஒட்டுமொத்த பிளானையும் கெடுத்துட்டா. இவனால என் ஒட்டுமொத்த கரியர் ஜாம் ஆயிடுச்சு.